737 எவ்வளவு பாப்புலர் ஏரோப்ளேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருக்கிறதுலே அதிகபட்சமா பறந்துட்டு இருக்கு. அதனால வேற எந்த வித நிகழ்வுகளும் நடக்கல. இந்த இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல. இதே மாரி ஒரு ஒரு விஷயம் இன்னொரு முறை நடக்கக்கூடாது ஏவியேஷன்ல அப்படின்னு தடுக்கிறதுக்காக தான் இது. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். குற்றம் சொல்றது அதனுடைய நோக்கமே கிடையாது. யார் செஞ்சாங்க, யார் செய்யலன்னு. ஏன்னா நம்மளும் இப்போ எல்லாருமே பயணிக்கிறோம். இது யாருக்கு வேணா நடக்கலாம். திருப்பி இந்த மாரி இதே சம்பவம் நடந்துறக்கூடாதுன்னு. அதனால தான் ஏவியேஷன் வந்து நாளுக்கு நாள் சேஃப்டி அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா, நம்ம அத சரியான கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து போயிங் வந்து இன்னொருத்தங்க மேல ஷூட் பண்றாங்க. அவங்க மேல ஷூட் பண்றாங்க. பழி போடுறது நோக்கம் அல்ல. அப்படி பழி போடுறதுனால, அது வந்து பெரிய பின் விளைவுகள் ஏவியேஷனுக்கு இருக்குன்னு தெரியும். அதனால ஒருத்தங்க பண்றது கிடையாது. இது மாரி கவர்ன்மென்ட் பாடிஸ்லாம் உள்ள இன்வால்வ் பண்ணியிருக்கு. அதனால அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ்வளவுதான் நீங்க நம்ம நினைக்கிற மாரி பழி போட்டுட்டு தப்பிக்கலாம். அது இன்டர்ஃபியர் ஆகுது. இவங்க கவர்ன்மென்ட் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்ப இந்தியன் கவர்ன்மென்ட் நீங்க தலையிட்டா கூட கண்டிப்பா என்டிஎஸ்பி இங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஏஐபின்னு சொல்லிட்டு யுகே உடைய அந்த அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் எப்படி ஒத்துப்பாங்க இது மாரி தவறான ரிப்போர்ட் வெளிய குடுக்கறதுக்கு? அதனால ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனல் ரிப்போர்ட் தவறா இருக்கலாம் சமயத்துல இல்லன்னு சொல்ல வரல.